குறித்து தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளை அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. இந்த வசனத்தை புரிந்து கொள்வது சற்று கடினம். என்ன சொல்லுகிறார் தேவன்? லேவி தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லிவிடுவான். தன் சகோதரரை அங்கீகரிக்க மாட்டான். தன் பிள்ளைகளை அறியாமல் இருப்பான். அப்படியானால் என்ன பொருள்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவன் தன் தகப்பனையும் தாயையும் உதாசீனம் செய்து தன் சகோதரரை அசட்டை பண்ணி தன் பிள்ளைகளை கவனிக்காமல் போய்விடுவானா? அதுவல்ல இங்கே கூறப்படுவது. லேவி ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டபடியினாலே லேவி தனக்கென்று சொத்து சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. முதல் காரியம். இரண்டாவது காரியம், லேவி தன் குடும்பத்தாரை விட தேவனை கனம் பண்ண வேண்டும். தகப்பன், தாய், சகோதரர், பிள்ளைகள்